இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா நம்ம வந்து ராகி மாவுல வந்து முருங்கைக்கீரை போட்டு நம்ம ரொட்டி சுட போறோம். இப்போ நான் ஒரு ராகி மாவு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன். கடையில் வாங்கின பாக்கெட்டு தான். இப்போ இதில் வந்து இந்த கப்புலப்பா நம்ம எந்த கப்பு அளவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து நம்ம 2 கப்பு மாவு போட்டுக்கிடுவோம். 1 கப் போட்டிருக்கேன். இப்போ 2 கப்பு ராகி மாவு போட்டிருக்கேன். அதே கப்புலப்பா 1 கப்பு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ நான் சாப்பர்லப்பா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு 10-12 வெங்காயம் போட்டிருக்கேன். இது சாப்பர் வச்சு அடிச்சுக்கிடுவோம். சாப்பர் இல்லைன்னா நீங்கள் கையில் நல்லா கத்தி வச்சு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம சாப்பரில் நல்லா வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கியாச்சு. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தேங்காய் பூப்பா நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ரொட்டி சாப்பிடாம ராகி ரொட்டி சாப்பிடாம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம்ப்பா. சீரகம் போட்டால் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா யூஸ் ஆகும். நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இது வெயிட் லாஸ்க்காண்டி பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூனு நம்ம மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா இப்படி அமுக்கி நல்லா கீரையோடு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு கீரையில் உள்ள சத்து இந்த இதில் மாவில் வந்துடும்ப்பா. மாவில் இறங்கிரும். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி பத்தலைன்னா நம்ம தொளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கிடணும்ப்பா. சப்பாத்திக்கு நம்ம மாவு பிணையும் இல்லையா, அதே மாதிரி அந்த அளவுக்கு வரணும் நம்மளுக்கு. இப்படி இருக்கணும்ப்பா. இதை வந்து நம்ம உருட்டி பார்த்தோம்னா இப்படி கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி தட்டி விடுறதுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவு இருந்தால் தான் சரியாக வரும். ரொம்பையும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, ரஃப்பாக இருந்துச்சுன்னா ரொட்டி வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கிட்டோம்னா தான் கரெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான்ப்பா, மாவு ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற விடுவோம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிக்கிடுவோம். நெய் வேணால் நெய் தடவிக்கலாம், இல்லைன்னா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நெய் தடவுனா கொஞ்சம் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் மாவை. நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி உருண்டை போட்டுக்கிடுவோம். இருக்குல்லப்பா இந்த பிளாஸ்டிக் கவரு, நீங்கள் வாழை இலை வச்சுருந்தா வாழை இலை வச்சுக்கோங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து நான் இந்த பிளாஸ்டிக் கவரில் வச்சு தான் இப்போ தட்ட போகிறேன். இதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிறோம். இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த கவரை நல்லா பிடிச்சிட்டு இப்படி தட்டணும். இப்படி மெல்லிஸாக நம்ம கை வச்சு தண்ணி தொட்டுக்குருவோம்ப்பா. தண்ணி தொட்டு இப்படி தட்டி விடணும். இப்போ ராகியை வந்து நம்ம வாரத்துக்கு 3 நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இடுப்பு வலி வராது, முட்டை வலி வராது. இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த கவர் எடுத்து இப்போ இந்த கவர் இப்படி எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும். இதை தூக்கி தவாலை போட்டுருவோம். இப்போ நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். எவ்வளோக்கு மெல்லிசா நம்மளுக்கு தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கங்கப்பா. ராகி மாவில் வந்து நல்ல கால்சியம் இருக்குது. நம்ம எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்ப்பா. மலச்சிக்கல் இருக்காது. நம்ம இது வந்து நம்ம கூழாவோ களியாவோ இல்லை புட்டு இல்லை நம்ம ரொட்டி இப்படி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நல்ல எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையிலையும் அயன் சத்து இருக்குப்பா. கண்ணுக்கு ரொம்ப நல்லது.
இப்போ நல்லா மேலே கலர் நல்லா கொஞ்சம் மாறி இருக்குப்பா, கீழே வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். அடுப்பு வந்து மீடியத்தில் தான்ப்பா வைக்கணும். ஃபுல்லாக வச்சோம்னா கருகிரும். மீடியத்தில் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக மெதுவாக வேகும். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு மிளகு பொடி போடுறேன், கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். தயிர், மிளகு பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இதை பூராத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ இதை வந்து நம்ம ரொட்டி தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், என்ன இது இருக்கோ அதை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் எமர்ஜென்சிக்கு இப்போ நான் தயிர் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சுப்பா. கீரை பூரா நல்லா இதாகி மாவும் வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. அதனால உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.